இந்தியா இன்னைக்கு உலக அளவில் ஒரு பெரிய பொருளாதார சக்தியா வளர்ந்துட்டு வருது. இந்த வளர்ச்சிக்கு உண்மையான ஆணிவர் யாருன்னு கேட்டா அது நம்ம எம்எஸ்எம்இக்கள் தான். அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். நம்ம தெருமுனையில் இருக்கிற ஒரு சின்ன டீ கடையில் இருந்து திருப்பூர்ல இருக்கிற ஒரு பனியன் கம்பெனி வரைக்கும் எல்லாமே எம்எஸ்எம்இக்கள் தான். இவங்க தான் நம்ம பொருளாதாரத்தோட முதுகெலும்பு. நம்பர்ஸை பார்த்தா உங்களுக்கே புரியும். நம்ம நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்திகளை, அதாவது ஜிடிபியில 30 விழுக்காடு இவங்களோட பங்கு தான். நம்ம ஏற்றுமதியில 45 விழுக்காட்டுக்கு மேல இவங்களோட பங்களிப்பு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கிட்டத்தட்ட 24 கோடி மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த எம்எஸ்எம்இக்கள் தான். இவ்வளவு முக்கியமான இந்த எம்எஸ்எம்இக்கள் இப்போ ஒரு பெரிய முரண்பாடுல சிக்கி தவிச்சிட்டு வர்றாங்க. அது என்னன்னா, ஒரு பக்கம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல, ஆன்லைன் பிசினஸ் பண்றதுல உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளை விட நம்ம எம்எஸ்எம்இக்கள் ரொம்ப முன்னணியில இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போறதுக்கு தேவையான பேங்க் லோன் வாங்குறதுல பயங்கரமான கஷ்டங்களை சந்திச்சுட்டு வராங்க. டிஜிட்டல்ல ஹீரோவா இருக்கிற நம்ம எம்எஸ்எம்இக்கள் கடன் வாங்குறதுல ஏன் ஜீரோவா இருக்காங்க? வாங்க இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட்ல அக்கு வேறா ஆணி வேறா அலசலாம். டெலாய்ட் நிறுவனம் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட் படி நம்ம எம்எஸ்எம்இக்களோட உற்பத்தி திறன் பெரிய கம்பெனிகளோட ஒப்பிடும்போது வெறும் 18 விழுக்காடு தான் இருக்கு. ஆனா இதுவே வளர்ந்த நாடுகள்ல 45 இருந்து 70 விழுக்காடு வரைக்கும் இருக்கு. இந்த பெரிய இடைவெளிக்கு முக்கிய காரணம் நம்ம எம்எஸ்எம்இக்களுக்கு சரியான நேரத்துல போதுமான நிதியான, அதாவது பேங்க் லோன் கிடைக்காததுதான். ஆய்வறிக்கைகளை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எம்எஸ்எம்இக்களுக்கு தேவைப்படுற மொத்த கடன்ல கிட்டத்தட்ட 30 லட்சம் கடன் பற்றாக்குறை இருக்கு. குறிப்பா பெண்கள் நடத்துற எம்எஸ்எம்இக்கள்ல 35 விழுக்காடு கடன் பற்றாக்குறை இருக்கு. மெட்ரோ நகரங்களை தாண்டி சின்ன சின்ன ஊர்களில் இருக்கிற நிறுவனங்கள் தான் இந்த கடன் பிரச்சனையால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. சரி, எல்லா துறைகளையும் இதே நிலைமைதான்னு கேட்டா இல்லை. குறிப்பா ஆயத்த ஆடைகள் மாதிரி லாபம் கம்மியா இருக்கிற, போட்டி அதிகமாக இருக்கிற துறைகளை தான் இந்த கடன் நெருக்கடி ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா வங்கிகள் இந்த மாதிரி துறைகள்ல கடன் கொடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்னு நினைக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற புது வரி விதிப்பு கொள்கையால நம்ம ஜவுளித்துறை, ஆட்டோ பாகங்கள் ஏற்றுமதி செய்கிற எம்எஸ்எம்இக்கள் எல்லாம் இன்னும் பெரிய சிக்கலை சந்திக்க போறாங்க. ஏன் வங்கிகள் நம்ம எம்எஸ்எம்இக்களுக்கு கடன் கொடுக்க தயங்குறாங்க? இதுக்கு நம்ம எம்எஸ்எம்இக்கள் பக்கமும் சில தவறுகள் இருக்கு. ஒன்று, பல சின்ன சின்ன நிறுவனங்கள் இன்னும் பண பரிவர்த்தனையை தான் அதிகமாக நம்பி இருக்காங்க. அவங்க வரவு செலவு கணக்குகளை முறையா பதிவு செய்யறது இல்லை. 2, அவங்க கிட்ட வெளிப்படையான நிதி அறிக்கைகள் சரியா இருக்கிறது இல்லை. 3, ஆனா வங்கிகளுக்கு ஒருத்தர் கடனை திருப்பி கட்டுவாரா மாட்டாரான்னு பார்க்க இந்த மாதிரி தெளிவான டாக்குமெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த டாக்குமெண்ட் சரியா இல்லாததால வங்கிகளுக்கு அந்த நிறுவனத்தோட நம்பகத்தன்மை மேல ஒரு சந்தேகம் வருது. அதனால கடன் கொடுக்க தயங்குறாங்க. ஆனா இந்த நிலைமையை மாற்ற சில மாநிலங்கள் நல்ல முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. நம்ம தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எம்எஸ்எம்இக்களுக்கான மீள்திறன் மையங்களை உருவாக்கி இருக்காங்க. இந்த நல்ல உட்கட்டமைப்பு, டிஜிட்டல் வசதிகள், எளிதான கடன் வாய்ப்புகள்னு பல சலுகைகளை கொடுக்கறதால இந்த மாநிலங்களில் இருக்கிற எம்எஸ்எம்இக்கள் நல்லா வளர்ந்துட்டு வர்றாங்க. ஆக நம்ம எம்எஸ்எம்இக்கள் டிஜிட்டல் உலகத்துக்குள்ள வேகமா நுழைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க வளர்ச்சியை தடுக்கிற இந்த பழமையான கடன் அமைப்பு சிக்கல்களையும் சரி செஞ்சாதான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அரசாங்கம், வங்கிகள், எம்எஸ்எம்இக்கள்னு 3 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த 30 லட்சம் கோடி ரூபாய் கடன் பற்றாக்குறையை சரி செஞ்சா மட்டும்தான் இந்திய பொருளாதாரத்தோட உண்மையான வளர்ச்சியை நாம பார்க்க முடியும். அதுதான் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.